Hi Aras, I'm your Jazz. Welcome to the Do Not Disturb Take. லாஸ்ட் வீடியோ தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் நினைக்கவே இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய சப்போர்ட்டிவாகவும் பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு நிறைய வேணும். ஸோ அதனால் நான் போடுற எல்லா ஸ்டோரிக்குமே கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நேராக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட நேம் என் பேர் என்ன? இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு சூப்பரான ஆஃபீஸில் தான். இந்த ஆஃபீஸோட ஸ்பெஷாலிட்டியே இங்கே வேலை பார்க்குற முக்கால்வாசி பேர் கப்பலாக தான் இருப்பாங்க. அவங்களோட பார்ட்னரும் சேம் அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸில் தான் நம்ம ஜேகே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகேக்கு முன்னாடி தான் அவர் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. அதில் மாம்ஸ் காலிங்னு வருது. அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் நம்ம ஜேகே உட்காந்துருக்காரு. பட் ஆனால் அட்டன் பண்ண மாட்டுறாரு. இப்போ அந்த ஃபோனில் மாம்ங்கிற நேம் போய் டேட் அப்படின்னு சொல்லி வருது. டேட்ஸ் காலிங்னு வரவுமே நம்ம ஜேகே தான் அந்த ஃபோனை அடிச்சு பிடிச்சி அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி அப்பா அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் உங்கள் அப்பா கால் அடித்தா மட்டும் உடனே அட்டன் பண்ணு, நான் எவ்வளோ நேரமாக ஃபோன் அடிக்கிறேன், எங்கேயாவது நீ எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே நம்ம ஜேகே தான் நீங்கள் ஃபோன் அடித்து நான் எடுக்கலைங்கும் போதே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுமா, விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேயோட அம்மா தான் ஆமாடா ஆமாம், இன்னும் 2 மாதத்தில் உனக்கு 30 வயசாகிடும், நீ அப்புறம் அங்கிள் ஆகிடுவ பார்த்துக்க. அதுக்குள்ளே அம்மா சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி ஜேகே, இன்னும் எத்தனை நாளைக்கு தானே நீ இப்படியே இருப்பேன், நாங்களும் எத்தனை நாள் தான் பேரம் பற்றி பார்க்காம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொல்ல. இங்கே ஜேகே தான் எனக்கு பொண்ணு பார்க்காதீங்கன்னு உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பொண்ணெல்லாம் பிடிக்காதுமா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஜேகே பார்த்து கேட்க. இப்போ உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதானே, எனக்கு பொண்ணு யாரையும் பிடிக்காதுமா, எனக்கு பசங்களை தான் பிடிக்கும், உங்களுக்கு வேணுன்னா ஒரு பையனை பாருங்கள், நான் அப்போ கட்டிக்கிறேன் போதுமா, இனிமேல் எனக்கு கல்யாணத்தை பற்றி எடுத்து பேசாதீங்கம்மா. காலை கட் பண்ணிட்டு தான் கேமரா ஆன் பண்ணி அவர் ஃபேஸையே தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காரு ஜேகே. அவங்க அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது. அவனுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, அங்கிளாக போகிறடா அப்படிங்கிறத நினச்சி பார்த்து புலம்பிட்டு உட்காந்துருக்காரு. யார், எனக்கு 30 வயசு ஆக போகுது, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, என் ஃபேஸ் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது, என்னை பார்த்து அங்கிள் ஆகிட்டேங்கிறாங்க, இவங்கள நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், இந்த மூஞ்சி பார்த்து யாராவது அங்கிள்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேயோட ஃப்ரெண்டு தான் அங்கே வரா. ஜேகே புலப்புறதை பார்த்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பட்டால் புலம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவை பார்த்து கேட்க. வாடி, எங்கள் அம்மா தான் பொண்ணு பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்னை படுத்துகிறாங்க. முடியாதுன்னு சொன்னதுக்கு எனக்கு வயசாகிட்டுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, என்னை பார்த்தா என்ன அவனுக்கு அங்கிள் மாதிரியா இருக்குது, பார்த்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் அவர் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க. அவர் ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே, தூரத்துலேருந்து பார்த்தா சொல்கிறது கஷ்டம்தான், பட் பக்கத்தில் வந்தால் கண்டுபிடிச்சிடலான்டா உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஜேகேயை கலாய்க்கிறான். இதை கேட்டுக்கிட்டே இந்த ஜேகே தான் அடிப்பாவி, என்னை பார்த்தா உனக்கு வயசான மாதிரி இருக்கோம் ஒன்று அப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேயோட மேனேஜர் தான் அவர் கேபின்லேருந்து அவரோட பிஏவை தான் கூப்பிட்டு வராரு, இடுப்பில் கையை போட்டு. இதை பார்த்துக்கிட்டே இந்த ஜேகே தான் அதை ஃபோட்டோ எடுத்து அந்த மேனேஜரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுறான். இதை பார்த்து ஜேகேயோட ஃப்ரெண்டு, டேய் ஏன்டா இந்த வேலையை பார்த்த, அப்புறம் அவன் எப்போ பார்த்தாலும் இது தான் பண்ணுறான் தெரியுமா, எத்தனை பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா, ஸோ அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அவன் ஃப்ரெண்டை பார்த்து கண்ணடிக்க. உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட சந்தோஷமாக இருந்துடக்கூடாதுல்ல, யாராவது பிரித்து விடுற வேலையை தான் நீ நல்லா பார்க்குறடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஃப்ரெண்டு ஜேகே பார்த்து சொன்னான். ஏய், என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே தெரியுது, அப்படி தான் தெரியுதுன்னா அப்படியே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு போனால் காண்டாகுதுடி, பாரு உரசிட்டு போகிறானுங்க, ஏச்சி இதை பார்த்தாலே வெறுப்பாகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல. அவரோட ஃப்ரெண்டு தான், டேய் அதுக்கு நீ லவ் பண்ணாதான்டா உனக்கு தெரியும், பேசாமல் நீ யாரையாவது லவ் பண்ண, அதை விட்டுட்டு ஏன்டா ஒன்றா இருக்கவங்களை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். யார், இவங்கெல்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருக்கானுங்க, ஆமாம் ஆள் கூட சுற்றுறா பரவாயில்ல, ஆமாம்மா அடுத்த ஆள் கூட சுற்றுறான்டி, ஸோ இதை பிரிக்கிறது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜேகே செம்மையான பியூட்டி, அவருக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும், செல்ஃப் லவ் அதிகம் அவருக்கு,
அது மட்டும் இல்லாமல் ஜேகேக்கு லவ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், அது மட்டும்தான் அவரோட தாட். ஸோ கமிட்மெண்ட்டுன்னு வந்தால் அவர் கஷ்டம்தான் படுவோங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே போக மாட்டார். ஸோ இப்படி இருக்கவருக்கு தான் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. எவ்வளோ பொண்ணு பார்த்தாலும் எல்லா பொண்ணுமே வேணான்னு சொல்லிடுவார். அவங்க அம்மா கடைசியாக ஒரு பொண்ணை பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கு பொண்ணு பிடிக்காது, பையன்தான் பிடிக்கணும். அவங்க அம்மாவே கொடுத்துட்டு தான் ஃபோனை கட் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஜேகே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஈவினிங் டைம் போல் தான் அவங்க அம்மா தான் அகைன் கால் பண்ணுறாங்க. மறுபடியும் ஜேகே காண்டா, இப்போ என்னம்மா உன் பிரச்சனை? கால்லேருந்து இது எத்தனை தாட்டி கால் பண்ணிட்டு தெரியுமா? நான் தான் சொல்லிட்டேன்னா எனக்கு பையன்தான் பிடிக்கும்னு. டே சும்மா நிறுத்துடா, எப்போ பார்த்தாலும் நான் கால் பண்ணால் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுவேன். உனக்கு பையன்தான் பார்த்துருக்கு, நீ பார்க்குறியா? நீ இந்த பையனை வேணா கட்டிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல இங்கே ஜேகேக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, காலைல தான் சொன்னோம், அதுக்குள்ளே என்ன பையன் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. டே சொல்லுடா, கட்டிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அங்கே கத்த. அம்மா உன்கிட்ட காலில் தானே சொன்னேன் பையன் பிடிக்குன்னு, அதுக்குள்ளே எப்படிம்மா பார்த்தேன்? டேய் அதெல்லாம் அம்மாவுக்கு இருக்க நெட்வொர்க்கே வேறு தெரியுமா? இப்போ சொல்லு, உனக்கு பையன் பார்த்துட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அம்மா கேட்க, ஜேகே ஐயோ காலை கட் பண்ணுமா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கால் கட் பண்ணிடுறாரு. ஆஃபீஸில் கட் பண்ணி நேராக கிளப்பில் தான் காட்டுறோம். நம்ம ஜேகே தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு அவரோட இடை தான் அந்த கிளப்போட கவுண்டர் டேபிள் மேலேயே சாட்சி படுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பக்கத்தில் தான் ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க. அவங்க நம்ம ஜேகேயை பார்த்துட்டு அவங்களுக்கான ட்ரிங்க்கை ஆர்டர் பண்ணி அவங்க அதை குடிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜேகே தான் என்னை பார்த்து எங்கள் அம்மா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு, என்னை பார்த்தா அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு தரையை போட்டு அந்த டேபிளில் போட்டு உரசிக்கிட்டே இருக்காரு. இது அந்த பர்சன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா. நம்ம ஜேகேவை தான் கூப்பிடுறாங்க. ஹலோ, எனி ப்ராப்ளம்? என்னாச்சு, ஏன் இப்படி வணங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் நம்ம ஜேகே பார்த்து கேட்க, நம்ம ஜேகே தான் நான் என்ன பண்ண சொல்லு, 30 வயசுதான் ஒரு வயசா, என்னை பார்த்தா அங்கிள் மாதிரி இருக்கோம், என்னை பார்த்து சொல்லு, என்னை பார்த்தா அங்கிள் மாதிரி இருக்கோம், எங்கள் அம்மா என்னை பார்த்து அங்கிள்ட்டாங்க தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மனசே கேட்கல தெரியுமா, சொல்லு, என்னை பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் அந்த பர்சனை பார்த்து கேட்க. அந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் நம்ம ஜேகேவே பார்க்க, இதுக்கு நான் என்ன சொல்கிறது, நீ என்ன சொல்கிறதா, என்னை பார்க்க உனக்கு அங்கிள் மாதிரி இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் திடீர்னு அந்த பர்சனோட சட்டையை பிடிச்சிருக்கு. அந்த பர்சன் ஷாக் ஆகி என்னடா அவன் சட்டையை பிடிச்சிருக்கிறானேன்னு ஷாக்லேயே நம்ம ஜேகே பார்க்க, நீ சொல்லு, என்னை பார்த்தா அங்கிள் மாதிரி இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க. அந்த பர்சன் தான், இல்லை பார்க்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அங்கிள் மாதிரிலாம் இல்லை, யார் உங்கள்கிட்ட இப்படி சொன்னா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு அப்போ எங்கள் அம்மா எப்படி சொல்லுச்சு, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் நம்ம ஜேகேயை பார்த்து கேட்க, கரெக்டு, உனக்கு எப்படி தெரியும், நான் சொன்னால் தானே தெரியும், எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துச்சா, அது எனக்கு பிடிக்கல, என்னன்னா உடனே எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு சொல்லிச்சு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அவர் போதையெல்லாம் வளர இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க அந்த பர்சனுக்கு இப்போ என்ன ரிப்ளை கொடுக்குறதுன்னு தெரில. அவரை நம்ம ஜேகே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே கேட்கறதுக்கு தான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் அந்த பர்சன் தான் நம்ம ஜேகேவே பார்க்க. இங்கே நம்ம ஜேகே தான் அந்த பர்சனோட காலர் பிடிச்சி கிட்ட இழுத்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பார் ஏற்கனவே. இன்னும் பக்கமாக இழுக்க அந்த பர்சன் நம்ம ஜேகேவே ஷாக்காக பார்க்க. இங்கே நம்ம ஜேகே தான், ஆமாம் இதெல்லாம் நான் ஏன் உன்ட்டு சொல்லணும், யார் நீ, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அந்த பர்சனை பார்த்து கேட்க. அந்த பர்சன் சிரிச்சுக்கிட்டே பொறுமையாக நம்ம ஜேகேயோட கையை தான் அவரோட காலர்லேருந்து எடுத்து விட்டுக்கிட்டே சொல்கிறாரு, என் பேர் தான், அப்புறம் நான் எதுவும் உன்கிட்ட கேட்கல, நீயே தான் சொல்லிகிட்ருக்க, என்னாச்சு
அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் நம்ம ஜேகே பார்த்து கேட்க, என்ன ஆகிறதுக்கு சொல்ல, எங்கள் அம்மா தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு கல்யாணம்லாம் பிடிக்காதுப்பா. நான் சொன்னால் எங்கள் அம்மா தான் கேட்க மாட்டேங்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் நம்ம டேக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கா என்ன, யூ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் நம்ம ஜேகே பற்றி கேட்க, நம்ம ஜேகே தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கமிட்மெண்ட்டே பிடிக்காது, ஐ ஹேட் கமிட்மெண்ட், சிங்கிளாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்போம், கமிட்மெண்ட்டோடு இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டோம்ப்பா, அது ஒரு டென்ஷன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லவ் பண்ணுறவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அவனுங்க எப்போ பார்த்தாலும் ஓட்டிக்கிட்டே அலைவானுங்க தெரியுமா, காண்டாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஜேகே டேக்கிட்ட சொல்ல, இங்கே டே தான் சரிதான், உனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக யாரும் இங்கே ஓட்டாமையாக இருக்க முடியும், அது அவங்க இஷ்டம், அவங்க ஒன்றா இருக்காங்க, உனக்கு ஏன்டா பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து கேட்க, இங்கே ஜேகே தான் அதுவா, அது ஏன்னே தெரிலப்பா, எனக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தாலே காண்டாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜேகே தான் நம்ம டேயோட கை பிடிச்சி அவர் ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிட்டே, இந்த கிளப்பை வேணால் சுற்றி பாரு, இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒட்டி ஒட்டி உட்காந்துருக்கானுங்க, பார்க்கவே காண்டாவது தெரியுமா, அது மட்டும் இல்லை இங்கே எய்த்தாப்பில் பாரு, நம்மளுக்கு எய்த்தாப்பில் கூட 2 பேர் ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கானுங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காண்டா வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, டே அந்த கிளப்பையே சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்குறாரு. இப்போ டே தான் சிரிச்சுக்கிட்டு, நீ பாருடா, அது நீயும் நானும் தான், நீ தான் இப்போ என் மேலே சாஞ்சிட்ருக்க, யாரும்லாம் இல்லை ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இங்கே ஜேகே தான், ஓ அது நான் தானா, நான் கூட யாரோ நினச்சேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு சொல்ல, இங்கே நம்ம டேக்கு தான் சிரிப்பாக இருக்குது ஜேகே பேசுகிறதெல்லாம் கேட்க கேட்க. சரி வந்ததுலேருந்து என்னென்னமோ பேசுகிற, ஆனால் இன்னும் உன் பேரை மட்டும் சொல்ல, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்துட்டே கேட்க, நம்ம ஜேகே தான், என் பேரா, என் பேர் ஜங்குக், ஜங்குக், நீ என்ன ஜங்குக்குன்னு கூப்பிடு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல, இங்கிட்டே சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜேகே தான், நான் இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு போகணும், நான் எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்கவும், இங்கே தான், நான் வேணா உனக்கு கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வரதுக்கு முன்னாடியே நம்ம ஜேகே தான், நான் நடந்து போயிடுவேன், ஆனால் எனக்கு கூட யாராவது வேணுமே, நான் எப்படி போகிறது, நீ என் கூட நடந்து வரியா, சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றா நடந்து போவோம், நீ என் கூட வரியா, அது நான் எப்படி வர்றது, நான் வேணா உனக்கு கேப் புக் பண்ணுறேன் ஓகே, நீ கேபில் போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட சொல்ல, இங்கே ஜேகே தான், அதெல்லாம் வேணாம் நடந்தே போகலாம், இங்கேருந்து வீடு கிட்ட தான் தெரியுமா, நீ வா, நீ சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற வா அப்படின்னு சொல்லி நம்ம டேயோட கை பிடிச்சி தான் ஜேகே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இங்கே டேக்கு தான் இவனை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில, இன்னொன்று ஜேகே ஸ்டெடியாகவும் இல்லை, ஸோ அவருக்கு விடவும் மனசு வரல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் ஜேகே கூட இப்போ நடந்து போகலான்னு போகிறாரு. சரி உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, இப்படியே போனால் எப்படி, ஆமாங்க என் வீடு சொல்லுங்க, என் வீடு இங்கேருந்து நீ 4 லெஃப்ட் கட் பண்ணினா, இல்லை தப்பாக சொல்கிறேன் பார்த்தியா, எங்கேருந்து 4 லெஃப்ட் கட் பண்ணி ஒரு ரைட் கட் பண்ணால் என் வீடு வந்துடும், என் ஃப்ளாட்டு வந்துடும், அதில் 7வது மாடியில் 4வது ரூம் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அவரோட அட்ரஸை சொல்ல, இங்கிட்டே தான், அடப்பாவி இது உனக்கு பக்கமாடா, பேசாமல் கேபே புக் பண்ணிக்கலாம் போல இருக்கே, அவங்க கூட சேர்ந்து இப்படி நடந்து தப்பாக போயிட்டே அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டே தான் அவருக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி வா போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவை தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஜேகே தான் வளரிக்கிட்டே தாண்டா வர்றாரு. இதை கேட்குற டேக்கு தான் சிரிப்பாக இருக்குது. ஜேகே கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டே தான் ஜேகேயோட ஹிப்பில் கையை வச்சு அவருக்கு ஹிப்பாக பிடிச்சி தான் அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆப்போசிட்டில் ஜேகேயோட ரிலேட்டிவ் தான் வராங்க. ஜேகேவை பார்த்து தான், நீ ஜங்குக் தானே, ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன, உங்கள் அம்மா உனக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தா, நீ என்ன பையனை ஆக்கலான்னு பண்ண
அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம ஜேகே பார்த்து கொஸ்டின் கேட்க நம்ம ஜேகே தான் அவங்கள நிமிர்ந்து பார்த்து யார் நீங்கள்? அத்தை நீங்களா? ஆமாம், உங்களுக்கு தெரியாதா? நான் பையனை தான் கல்யாணம் பண்ணேன். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். இவர் தான் என் புருஷன் ராங்கு. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே டேயை பார்த்து கை காட்ட இங்கே டேக்கு செம்ம ஷாக்காக இருக்கு. என்னடா பொசுக்குன்னு இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான், உங்கள் அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் கல்யாணம் நடத்து. எங்கள் அம்மாவுக்கே தெரியாது, நான் இப்போ தான் இவரை கல்யாணம் பண்ணேன். இவர் தான் என் புருஷன் ராங். சரிங்களா, நீங்கள் இனிமேல் போய் இதை காசிப்பாக பேசுவீங்களா அந்த மாதிரி போய் பேசுங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவோம். இங்கே பாருடா, நாங்கள் அப்பெல்லாம் ஒன்றும் பேச மாட்டோம். எனக்கு தான் அவங்கள பற்றி தெரியுமே, எங்கள் அம்மா அவங்கள பற்றி சொல்லியிருக்கு. நீங்கள் தானே எல்லாரை பற்றியும் தப்பாக பேசுகிறது எனக்கு தெரியும். இப்போ என்னை பற்றியுமே இது தானே பேச போகிறீங்க, அதுவும் எனக்கு தெரியுமே. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு அவர் நடந்து போயிட்டுருக்காரு. இது கேட்குற டேக்கு தான் இப்போ என்ன ரியாக்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் அவரும் ஜேகேவை பத்திரமா கூட்டி போயிட்டுருக்காரு. அந்த லேடி தான், இவனுக்கு என்ன வாய் பார்த்தியா, இரு இப்போயும் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன், அவளுக்கு இருக்குது. நீ பட் அவள் டக்குன்னு சொல்லிட்டா ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுடா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் நம்ம ஜேகேயை பற்றி சொல்ல. இங்கே நம்ம ஜேகே தான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், தூக்கமாக வருது, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட கையை பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே நம்ம டே தான் ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. இப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் தான் யூடியூப் வ்ளாகர்லாம் வ்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் அந்த லைவு. அந்த வழியாக வர நம்ம ஜேகேயும் டேயும் பார்த்து தான் அந்த வ்ளாகர்ஸ் தான் நேராக நம்ம டேக்குக்கு பட்டான் வராங்க. அதில் ஒருத்தர் தான் நேராக நம்ம ஜேகேயை பார்த்து மைக்கை நீட்ட ஜேகே அந்த மைக்கை வாங்கி வச்சுக்கிட்டு, ஆமாம் எதுக்கு இதை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தீங்க, யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வ்ளாகர்ஸை பார்த்து அந்த மைக்கை நீட்டி ஜேகே கேட்க, அதுக்கு அந்த வ்ளாகர்ஸ் தான், ஹாய் சார், நாங்கள் வந்து யூடியூப்பில் வ்ளாக் எடுக்கிறோம், ஸோ இது லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் கப்புள்ஸாக இருக்குது, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் கப்புள்ஸ் தான், ஸோ சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே நம்ம ஜேகே தான், ஆமாம் நாங்கள் கப்புள்ஸ் தான். ஓ அப்படியா, அப்போ நான் என்னை பற்றி சொல்லணுமா? சரி ஓகே நான் சொல்கிறேன். என் பேர் ஜங்குக், எங்கள் அப்பா தான் ஜங்குக்கோட ஓனர். அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க, ஆனால் என்ன தான் ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவர் தான் மிஸ்டர் தாங், என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நம்ம தேவங்க பற்றி சொல்ல, அது லைவாக தான் டெலிகாஸ்டாக இருக்கும். இது கேட்குற தேவங்கா, ஏய் என்னடா சொல்கிற, இது லைவாக போயிட்டுருக்கு, தெரியுதா இல்லையா, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே டே ஸ்டாப் பண்ண வேற, நீ சொல்லு, நீ என் புருஷன் தானே, நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் நம்ம டேயோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம டேக்கு தான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில, அது வேற லைவாக போகுது, சுற்றி இருக்கவங்களாம் நம்ம டேயை பார்க்க, ஆமாம் நான் தான் உன் புருஷன் போதுமா, சரிவா போவோம் இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவை டே கூப்பிடலான்னு போக, அதெல்லாம் முடியாது, நீ சொல்லு, நீ என் புருஷன்னா, அப்போ நான் தான் உன் புருஷன் அப்படி தானே, சொல்லு நான் உன் புருஷன் தானே, சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கே தான் டேயோட காலரை பிடிச்சி குலுக்குறாரு. இங்கே டேக்கா, இவனை என்ன பண்ணுறது, ஆமாம் நீ என் புருஷன்தான், நான் உன் புருஷன்தான் போதுமா, அப்படியா, அப்போ எங்கே என்னோட மோதிரம், என் மோதிரத்தை காணும், மோதிரம் போட்டால் தானே புருஷன், நீ புருஷன் சொல்கிறேன்ல, ஆமாம் எங்கே என் மோதிரம், எனக்கு மோதிரம் போடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நம்ம டேயை பார்த்து கையை நீட்டேன். இப்போ அவருக்கு கண்ணெல்லாம் விரியுது டேக்கு,
என்னடா இவன் பொசுக்குன்னு மோதிரம் போட சொல்லுவானேங்கிற மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே நம்ம டேக்குக்கே தான் பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த லைவில் தான் அந்த லாக் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குறட்டே தான் ஃபஸ்ட்டு இவனை இங்கேருந்து கூட்டு போனால் போதும் அப்படின்னு நினச்சி தான் அவரோட கையில் இருக்க மோதிரத்தை தான் நம்ம ஜேகேவுக்கு போட்டு விடுறாரு. அந்த ஜேகே தான் அந்த மோதிரத்தை போட்டிருப்பு தான், ஐ என் புருஷன் எனக்கு மோதிரம் போட்டு விட்டுருக்காரு பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா, இப்போ இவர் தானே என் புருஷன், சொல்லுங்கள் யார் என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த லாகரை பார்த்தே மயக்க நீட்டு அவர் தான்ப்பா அவன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். எங்கள் ஜெயிக்கிட்டு ஆமாம் அவர் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னுமே ஜேகே பேச போக நம்ம டே தான் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி இழுக்க நம்ம ஜேகே வரமாட்டேங்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டே இந்த டே தான் வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் நம்ம ஜேகேயோட கை பிடிச்சி இழுக்க நம்ம ஜேகே தான் அந்த மைக்கை அவர்கிட்ட கொடுக்குற மாதிரியே இல்லை, டே அந்த மைக்கை பிடுங்கி அந்த லாகர்ட்டே கொடுத்துட்டு ஜேகேவை தான் தூக்கி தோளில் போட்டு தான் டே போகிறாரு. அந்த லாகர் இது எல்லாத்தையுமே லைவில் தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம ஜேகே தான் என்னை விடுடா, என்னை விடு, நான் போய் சொல்லணும், என்னை விடு, நான் என்ன போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்ம தேவோட முதுகிலே அடிச்சுட்டு வர, போதும் நீ சொன்னதெல்லாம் போதும், நீ என்னென்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா, காலைல விடியும் போது நீ என்ன ஆகுற நீயே பாரு, காலைல இருந்துச்சு நீ ரொம்ப ரெக்ரெட் ஆகப்படுறா அப்படிங்கிற மாதிரி டே சொல்லிவிட்டு அவரை ஜேகேவை தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நேராக ஜேகேவோட அப்பார்ட்மெண்ட் கீழே தான் டே நிற்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் வந்து போயிடுவில்ல, நான் வந்து மேலே ஒன்றுமா நான் எப்படி இங்கேருந்து போவேன், அது எவ்வளோ தூரம் தெரியுமா, என்னை கூட்டிகிட்டு போ, என்னை அப்படியே நடு ரோட்டில் விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் நம்ம டே பார்த்து சொல்லுவேன். ஒன்றா சரி வா மேலே போவோம். ஆமாம் எத்தனாவது ஃப்ளோர் சொன்னேன், 7th ஃப்ளோர் 4th ரூம். வா 4th ரூம் ஓகே, பட் ஆனால் லெஃப்டா ரைட்டா, ரூம் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்துட்டே கேட்க 9597 இதுதான் ரூம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே வா, ஓகே 9597 சரி ஓகே, ரூம் பாஸ்வேர்ட் சொல்கிறா. அதான் சொன்னேன்னா 9597 அதுதான் பாஸ்வேர்ட். ரூம் நம்பரே பாஸ்வேர்டு யாரும் வைப்பாங்களா? நான் வைப்பேன், வெரி ஜீனியஸ். ஸோ நான் வைப்பேன், இதை வச்சா தான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. யாராலும் யோசிக்க முடியுமா, என்னால் மட்டும்தான் யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அவரை பற்றி அவரே புகழ்ந்துட்டுருக்க. சரி ஓகே நீ உள்ளே போ, நான் போகிறேன். எங்கே போகிற, அங்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கூப்பிடாங்கிட்டே தான். இல்லை நான் வந்து உன்னை வீட்டில் கூட தான் வந்தேன், நான் விட்டுட்டா நான் கிளம்புறேன். இல்லை நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் நம்ம டேயோட கையை பிடிச்சி உள்ளே எழுதிட்டு போயிடுறாரு. நீங்கள் பேர் நீ வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன், ஸோ நான் அவனை கூட இங்கே விட்டேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இருந்தனா அது நல்லா இருக்காது, நான் கிளம்புறேன், நீ ஒழுங்காக போய் தூங்கு. இல்லை நீ போகாத, என் கூடயே நீ என் புருஷன் தானே சொன்ன, என்னை நடுவில் விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நம்ம டே பார்த்து சொல்ல. அடப்பாவி டே, நீ தான்டா சொன்னது, நான் சொல்லடா. ஐயோ நீ பொய்யா சொல்கிற, நீயும் தானே சொன்ன நான் தான் உன் புருஷன்னு, இப்போ பாரு மாற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு மாதிரியாக அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்குற டே தான் டே அழாதடா, ஏன்டா தேவையில்லாமல் அழுவுற, இந்த ரூம்லன்னு பேசினா வெளில கேட்கும் போல இருக்கே, யாராவது வந்துட போகிறாங்கடா. நான் இப்போ என்ன பண்ணுறது, என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டான், நீ என்னை என் புருஷன் தானே சொன்ன, இப்போ என்னை ஏமாத்திட்டு போகிற, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் அந்த பெட்டு மேலே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இது கேட்குற டேக்கு தான், அடப்பாவி நான் எங்கடா அவனை ஏமாத்தினேன்,
நீ பாரு, நான் உன்னை ஏமாத்தலாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கேன், சீரியஸாக சொல்கிறேன், இங்கே என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. ஸோ நீ பேசாமல் பார்த்து தூங்கு, நான் கிளம்புறேன். அதெல்லாம் முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும். இங்கேயே இரு, நீ என் கூட இருக்க மாட்டியா? நான் தானே புரிச்சேன், என்னையே ஏமாத்துறேன். நீ மட்டும் என்னை விட்டு போனேன்னு வச்சுக்கேன், நான் உன் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நம்ம டேவே மிரட்டுறாரு. இதை கேட்குற நம்ம டே தான், அட பாவி, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. இப்போ நம்ம ஜேகே தான் டக்குன்னு நம்ம டேயோட மடியிலே ஏறி உட்காந்துக்கிறாரு, 2 காலை போட்ட மாதிரி. நீ பாரு, நீ உட்காந்துருக்கிறது சரி கிடையாது, மரியாதையாக எழுந்திரிச்சிரு. இங்கே இப்படியே இந்த இது நீடிச்சிச்சுன்னா என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது, ஒழுங்காக எழுந்திரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து நம்ம டீ சொல்ல. இங்கே நம்ம ஜேகே தான், அதெல்லாம் முடியாது, சொல்லு, நீ என் புருஷன் தானே, நான் உன் புருஷன் தானே, நீ ஏமாத்துற தானே, எதுக்கு நீ ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் நம்ம டீ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவரை மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே நம்ம டீயோட சட்டையை பிடிச்சி தான் உடுக்கிட்டு இருக்காரு. நீ பாருடா, நீ பேசு, தயவு செஞ்சு மடியில் உட்காந்து குதிக்காத, நீ உட்காந்துருக்க இடமும் சரியில்லை, மரியாதையே இறங்கிடு. அப்புறம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நீ எனக்கு கூட சொல்கிறேன். இது வரைக்கும் நடந்தது வேறு, இதுக்கப்புறம் நடக்கிறது வேறு. ஸோ ஒழுங்காக நான் சொல்கிறது கேளு, மரியாதையாக இறங்கிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்ன. எங்கள் ஜேகே அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, அவர் டேயோட மடிமேலேறி உட்காந்து குதிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நீ சொல்லு, நீ சொல்லு, நீ எதுக்கு என்ன ஏமாத்துற, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? சரி, நான் உன் புருஷன் தான், நீ என் புருஷன் தான், சரியா? அவனை ஏமாத்தலை, நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ போய் நம்ம தப்பை பத்துக்க போ, ஃபஸ்ட்டு எந்திரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல. அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன், இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் டேயோட மாதிரி வெளியே ஏறி ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே தான், இங்கே பாருடா, தயவு செஞ்சு சொல்கிறேன், உட்காடுறியா, ஒழுங்காக உட்காடுறா, ஏன்டா குதிக்கிற, அது உனக்கு மாதிரியா இருக்கு, உனக்கு நான் என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டீ முணங்கிட்டே இருக்கிறேன். எங்கள் கேட்குதான், நான் கேட்கட்டா என்ன, நீ என் புருஷன் தானே? ஆமாம் இல்லை, அப்போ எனக்கு ஒரு முட்டம் கொடு. இது முட்டம் கொடு. பாருடா, நீ உட்காந்துருக்கிறதும் சரியில்லை, நீ கேட்கறதும் சரியில்லை, மரியாதையா பின்பற்றா. அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ முட்டை கொடு. நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் உனக்கு கடிச்சு வச்சிருவேன், பார்த்துக்க. கடிப்பியா? சுத்தம். நீ பாருடா, நீ இப்போ பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், காலைல ரொம்ப ரிக்ரெட்டாக மரியாதையாக போய் படுத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். எனக்கு மொத்தம் வேணும், நீ கொடுக்க மாட்டியா? ஓ, நான் உனக்கு அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் நம்ம டேயோட ஷோல்டர்லேயே பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிடறாரு. டேய் விட்றா, பா மேல் பல்லா, பேரு தாண்டா உனக்கு மேல் பல்லுங்கிறது, பா என்னம்மா கிடைக்கிற? என்னோட பல்லு பதிஞ்சிருச்சு, அழகா இருக்கு தெரியுமா? நான் வேணா உடம்பு ஃபுல்லாக கடிச்சு வைக்கட்டுமா? 2 பல்லா அச்சிச்சா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். என்னது பல்லு அச்சு அழகா இருக்கா? விளங்குச்சு. நீ பாரு, நீ பண்ணதெல்லாம் போதும், மரியாதையாக போய் படுத்துட்டு, தான் உனக்கு நல்லது. முடியாது, எனக்கு நீ கேஸ் கொடுக்கல, நான் உனக்கு கண்டிப்பேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் நம்ம டேயோட உடம்புல அங்கே எங்கே கிடைக்க ஆரம்பிச்சிட்றாரு. டேய் சும்மாறா, இது பாரு, மரியாதையாக இருந்துக்க, பிற்பாடு டேய் விட்றா, இங்கே பாருடா, மரியாதையை பிற்படுத்துரு, அதான் உனக்கு நல்லது. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இவ்வளோதான், பார்த்துக்க. வலிக்குதுடா, கடிக்காதுடா.
அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் சொல்ல இங்கே நம்ம ஜேகே கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம டேயோட ஷோல்டரு கழுத்து அப்படின்னு சொல்லி தான் நல்லா கடிச்சு வைக்கிறாரு. இவர் இப்படி கொஞ்ச நேரம் கடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஜேகே ஏய் என்ன பண்ணுற பாரு, இவ்வளோ நேரம் கடிச்சிட்டு இருந்த அது கூட ஓகே, இப்போ நீ பண்ணுறது சுத்தமாக சரி கிடையாது, மரியாதையை விடு. ஜேகே ஜேகே ஸ்டாப் பண்ணு ஜேகே, உன்னோட கண்ட்ரோலை நான் லூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், மரியாதையாக ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேசனில் ஜேகே கேட்குற மாதிரியே இல்லை. அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக சக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போ டேயோட கை ஜேகேயோட ஹிப்பில் தான் இருந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேயோட ஹிப்பு கீழே தான் இறங்குது. இங்கே டே தான் கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ நேரம் சக் பண்ணிக்கிட்டு இருந்த ஜேகே தான் டக்குன்னு டேயோட ஃபேஸ் தான் பார்க்குறாரு. என்னடா அப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம டே மூச்சு வாங்க கேட்க ஜேகே தான் டே எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி அவர் கிஸ் பண்ணவும் இங்கே டே தான் ரொம்ப ஷாக்காக ஜேகேவே பார்க்குறாரு. அவர் கண்ணெல்லாம் பயங்கரமாக விரியுது. பாருடா விட்றான்னு அப்படிங்கிற மாதிரி டே அங்கே சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. பட் ஆனால் ஜேகே விடலை. இவ்வளோ நேரம் ஜேகே மட்டும்தான் டே கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்போ டேயுமே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த கேஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டுருக்கு. எங்கள் ஜேகே கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவர் கை கொஞ்சம் கொஞ்சமாக டேயோட பட்டன்ஸு தான் ரிமூவ் பண்ணுது. இது டேக்குமே ஃபீல் ஆகுது. அவர் கையை அவ்வளவோ பிடிச்சி வச்சாலும் ஜேகே அது எதுவுமே இது பண்ணாமல் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே டேயோட ஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டி போட்டுடுறாரு. இங்கே நம்ம டே தான் ஜேகேவை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ பாருடா வேண்டாம், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, காலையில் இருந்துச்சா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா, மரியாதையாக சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் ஜேகே விடுற மாதிரியே இல்லை. அவர் டே அப்படியே அந்த பெட்டு மேலே புஷ் பண்ணி அவர் பாடி ஃபுல்லாக அங்கே இங்கே கடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இங்கே பாருடா மேற்பெல்லாம் மரியாதையை நிறுத்துடா, டே கடிக்காதடா, டேய் என்னடா பண்ணுற, ஒரு நேரம் கடிச்சான் இப்போ என்ன பண்ணுறான், டேய் விட்றா என்ன, இங்கே பாருடா இப்போ வரைக்கும் நீ தான் பண்ணிகிட்ருக்க, நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன் நீ தாங்க மாட்ட, என்ன விட்றா, விடுடா டேய் அப்படிங்கிற மாதிரி இங்கே டே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜேகே டேயோட உடம்புல செட் பண்ணுறதும் கடிக்கிறதுமாவே இருக்காரு. அவர் பண்ண இங்கே டேக்கு தான் செம்ம ப்ரெஷர் ஆகுது. அவரோட கண்ட்ரோலில் அவர் மொத்தமாகவே லூஸ் பண்ணிடுறாரு. இப்போ டே தான் ஜேகேவை அப்படியே ரொட்டேட் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் ஜேகே டே மேலே தான் படுத்துருந்துருப்பாரு. இவ்வளோ நேரம் என்ன கற்ற வச்சிடலாம், இதுக்கப்புறம் நீ கற்ற போகிற, நான் சொன்னும் போது நீ கேட்கல பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜேகே பார்த்து சொல்ல நம்ம ஜேகே டே பார்த்து சிரிக்கிறாரு. இங்கே டேக்கு தான் முயல் பண்ணலாம், நல்லா சிரிக்கிறடா, காலைல எழுந்திரிக்கும் போது என்ன பண்ண போறியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட நெக்லேயே போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே நம்ம ஜேகே தான் இப்போ அவர் மூன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆஃப்டர் 20 minutes அந்த ரூம் ஃபுல்லாக வெறும் மார்னிங் சவுண்டாகவே கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதான் ஜேகே மேலே இன்செர்ட் பொசிஷனில் படுத்திருக்காரு. ஆனால் இன்செர்ட் பண்ணல. பாருடா உனக்கு ஓகே தானே, உனக்கு நான் யாருன்னு தெரியுதா ஃபஸ்ட்டு, இங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜேகேயோட கணத்தை தட்ட ஜேகே தான் ரொம்ப டயர்டாக படுத்திருக்காரு. நீ தெரியற என்ன எதுக்கு அடிக்கிற, நீ பாரு அவனை அடிக்கலை, நான் உனக்கு யாருன்னு தெரியுதா, என் பேர் என்னன்னு சொல்லு, உன் பேரா, உன் பேர்
அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜேகே தடுமாறவுமே டேக்கு இன்செப்ட் பண்ணுறங்கிற இதே போயிடுச்சு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அன்கான்ஷியஸாக இருக்கவன் கூட எப்படி இருக்கிறதுங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் மூவ் பண்ணலான்னு நினைக்கும் போது இங்கே ஜேகே தான் உன் பேர் யாங், என் புருஷன் தயாங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல இங்கே டேக்கு தான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் தான் அவர் இன்சிடேட் பண்ணியிருப்பாரு. வலிக்குது வலிக்குது விடு, என்ன வலிக்குது, கொஞ்சம் 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 நேரம் பஞ்சு உடம்பில் நான் இளமை முழுவதும் தொலைக்க செலவு செஞ்ச சிரிப்பு நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க என்ன தொலைக்க அடிமத்த இட 2 பேர் சத்து பொழைக்க. சிச்சி 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 என்ன பழக்கம் இது? சின்ன பிள்ளை போல விட்டு பிடிக்கிறதே தொட்டு விட்டதால வம்பு பண்ணுவே நீ வம்பு பண்ணுவே அடி எப்பவும் இப்படி தரம்ப பண்ணுவே கிச்சு பண்ணுவே கிச்சு கிச்சு பண்ணுவே என்ன அங்க இங்க தொட்டு தொட்டு தப்பு பண்ணுவே. என்ன பண்ணுவே இப்போ என்ன பண்ணுவே உன்னை என்ன நாம பண்ண போற என்ன பண்ணுவே. சிச்சி 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 நைட்டு ஃபுல்லாக டே தான் ஜேகேவை வச்சு செஞ்சுருந்துருப்பாரு. மார்னிங் ஜேகே தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறாரு. தலை என்ன இப்படி வலிக்குது, அதை விட உடம்பு ரொம்ப வலிக்குது. எப்பயுமே குடிச்சா தலை மட்டும்தானே வலிக்கும், என்ன இன்னைக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. இனிமேல் குடிக்கவே கூடாதுடா ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே பேசிட்டு அவரோட பெட்டில் தான் பார்க்குறாரு. அங்கே டேயோட கை இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ யாரோட கை, யார் இது அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாங்கெட்டை தான் பொறுமையாக ரிமூவ் பண்ணுறாரு. டே ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து தான் படுத்துருந்துருப்பாரு குப்பை கடிச்சு. அதை பார்க்குற ஜேகே தான் அவி யாருடா நீ என் வீட்டில் வந்து படுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே அந்த பிளாங்கெட்டை பிடிச்சி உருவேன். இங்கே டே நேக்கடாக தான் படுத்திருப்பாரு. அதை பார்க்குற ஜேகே ஐயோ 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 சே கர்மம் பிடிச்சவன் ஒன்றுமே படாமல் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவரோட பிளாங்கெட் எடுத்து டே மேலே பத்துறாரு. கீழே கொஞ்சம் பார்த்தா அவருமே ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பார். ஐயோ எங்கே ட்ரெஸ்ஸு, ஐயோ அட பாவி என்னை என்னடா பண்ண, எந்திரிடா, என்னால் நவர முடியல, என்னை என்னடா பண்ண, எந்திரிடா எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை போட்டு ஜேகே அடிக்க எங்கே டே தான் என்னடா ஏன்டா போட்டு அடிக்கிற, நைட்டானா அடிக்கிற பகலானா அடிக்கிற, என்னடா உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜேகேயை பார்த்து கேட்க என்னது கடிச்சுன்னா டேய் யார்டா நீ, எங்கடா என் ட்ரெஸ்ஸு, என்ன என்னடா பண்ண, நான் பண்ணனா, டேய் நீ தான்டா பண்ண நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டே சொல்ல எங்க ஜேகே தான் நான் பண்ணனா, இல்லையே இல்லை எனக்கு தான் வலிக்குது, நீ தான் என்ன பண்ண, நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல இதை கேட்குற டே தான் சிரிச்சுக்கிட்டு இல்லை நான் தான் பண்ணேன், பட் ஆனால் நீ ஸ்டார்ட் பண்ண நான் அதை ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்ல இதை கேட்குற ஜேகே தான் என்ன நான் பண்ணனா, இல்லை நீ போய் சொல்கிற பாவி பையில, எந்திரிடா பொய்யா சொல்கிற, எந்திரிடா நீ தாண்டா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் டே போட்டு அடிக்கிறாரு. இப்போ டே தான் ஜேகேயோட ஹெட்டை பிடிச்சி அவருக்கு ஈக்குவலாக கீழே இழுக்கிறாரு. என்ன பாரு நல்லா பார்த்து சொல்லு, நான் யாருன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் ஜேகே பார்த்து கேட்க ஜேகே தெரியலேங்கிற மாதிரி மண்டையாட்டுறாரு. என் பேர் என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லவுமே ஜேகேக்கு லைட்டாக ஃப்ளாஷ் ஆகுது. நைட்டு இது மாதிரி தான் டே கேட்டிருப்பாரு. இப்போ அவருக்கு அதுதான் ஞாபகம் வர ஜேகே அவரே அறியாமல் என் புருஷன் தயாங்கு, அவ்வளோதான் அதான்னு சொல்லிட்டு உன் புருஷன் தயாங்கு அதை நான் தான் போ அப்படிங்கிற மாதிரி டே சொல்லிட்டு அவர் திரும்பி படுத்துக்கிறாரு. எங்கள் ஜேகேக்கு தான் என்னது என் புருஷனா, டேய் நீ எப்படா என் புருஷனான, எந்திரிடா பாவி பயலே, என்ன நடந்துச்சு நேற்று நைட்டு, ஐயோ எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது, எந்திரிடா எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே டே போட்டு அடிக்க இங்கே நம்ம டே தான் அடே என்னடா உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சு உட்காடுறாரு. நைட்டு ஃபுல்லாக நீ என்னென்னமோ பண்ணிட்டேன், எப்படி நான் ஒன்றும் பண்ணேன், கொஞ்சம் என்ன பாருடா, இங்கே பாரு என் உடம்பு ஃபுல்லாக நீ தான் பண்ணியிருக்க, இங்கே பாருடா உன் பல்லச்சு தாண்டா என் உடம்பு ஃபுல்லாக முயல் பல்லா,
எத்தனை இடத்துல கடிச்சு வச்சிருக்க தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி டே தான் பாடி ஃபுல்லாக ஜேக்கிட்ட காட்ட அதை பார்க்குற ஜேக்கிக்கு தான் ஐயோ நானா கடிச்சேன், இது என்ன என் பல்லா இது? இல்லை 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 இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நான் பண்ணல. ஓ, அப்போ நீ பண்ணல, நானே என்ன பண்ணிட்டேன்னுமா? நீ தாண்டா நைட்டு பண்ண. நான் பண்ணனா? ஐயோ ஜேகே, என்னடா நீ ஒரு பையனை வீட்டு கூட்டு வந்து ரேப் பண்ணிட்டு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவருக்குள்ளே புறம்ப இதை கேட்குறட்டே தான் இல்லை இல்லை நீ பண்ணல, நான் தான் பண்ணேன். அடப்பாவி என்ன என்ன ரேப் பண்ண? இங்கே பாரு, நீ ஸ்டார்ட் பண்ண, நான் அதை ஃபினிஷ் பண்ணேன், அவ்வளோதான். மொத்தத்தில் நீ தான் பண்ண. அப்படிங்கிற மாதிரிட்டே நம்ம ஜேகேவை குழப்ப ஜேகே தான் ஐயோ போச்சு போச்சு போச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ? பாவி பயலே, நான் தான் இதை குடிச்சிட்டு பண்ணேன், உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பார்த்து கேட்க, இது நான் நைட்டு அவ்வளோ சொன்னேன், நீ கேட்குற மாதிரி இல்லை, நான் என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல இதை கேட்குற ஜேகேக்கு தான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் பார்த்துக்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் நைட்டு எவ்வளோ நான் ஸ்டாப் பண்ண பார்த்தேன், பட் நீ கேட்கல. நீ வந்து ஸ்டார்ட் பண்ண, நான் அதை ஃபினிஷ் பண்ணேன், அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல இதை கேட்குற ஜேகே தான் டே பார்த்து மறைச்சிக்கிட்டேன், உன்னை ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது, என்னால் நவரவே முடியலடா, என்னடா பண்ண என்ன? அது பண்ணால் வலிக்கு தாண்டா செய்யும், உனக்கு தெரியாதா என்ன? அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜேகே கேட்க, என்னை பார்த்தா என்ன தினமும் இவங்க கூட போய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கா? டே நான் அப்படி சொல்லடா, பொதுவாக பண்ணால் வலிக்குமே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன்டா. என்னடா நீ அப்படி புரிஞ்சுக்க? அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜேகே பார்த்து சொல்ல எனக்கு வலிக்குது. அது நீ போய் வெந்நீரில் குளிச்சுன்னா அந்த வலி கொஞ்சம் குறையும், நீ வேணா போய் குளிப்போ. அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் ஜேகேவை குளிக்க சொல்லி அனுப்பி விட்றாரு. இங்கே ஜேகே எந்திரிக்கவும் அவர் அப்படியே அந்த போர்வை தான் கீழே விழுவுது. அதை பார்க்குற ஜேகே தான் இங்கே பாரு, என்னை பார்க்குறவளை வச்சுக்காது சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பார்த்து சொல்ல இங்கே நம்ம டே தான் நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தேன், இப்போ என்னமோ இதை பார்க்கறதுக்கு என்னமோ சொல்கிறான், படா நான் எதுவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு மறுபடியும் அவர் கவுந்தடிச்சு படுத்துறாரு. டேயோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அவரோட அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் இன்னொரு இடத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு பால்கனி சைடாக தான் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு. கால் அட்டன் பண்ணி தான் அம்மா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி டே அவங்க அம்மா கிட்ட பேச டேயோட அம்மா தான் அடப்பாவி உன்னை போய் பையனை பார்த்துட்டு வாடான்னா என்னடா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? என்கிட்டே சொல்ல பார்த்தியா, அதுவும் லைவ்ல கல்யாணம் பண்ணுற. அம்மா கிட்ட சொன்னா அம்மா உனக்கு முறைப்படி பண்ண மாட்டேனாட்டே, கல்யாணம் மட்டும்தான் பண்ணியா இல்லை வேற ஏதாவது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி டேயோட அம்மா டேட்ட கேட்க எல்லாம் தான் பண்ணேன், நான் என்ன பண்ணுறது? அவன் சும்மா அவடெல்லாம் நான் பண்ணேன். அட பாவி, நான் சும்மா தான்டா கேட்டேன், பண்ணிட்டியா? வா, பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற நீ? நீ அம்மாட்ட பேசுன மாதிரியா பதில் சொன்ன? சொல்கிறதா சொல்லிட்டு என்னமோ என்ன கேட்குற? அதை விடுமா, அதை விடு, அதை பற்றி பேசாத. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நீ அப்பாட்ட சொல்லி கூப்பிட்டு வந்துரு. இப்போ ஓகேவா? மா ஓகே, எல்லாமே நைட்டு மோதிரம் போட்டேன், அதெல்லாம் அப்படியே பிடிச்சிருச்சு, நீ அதனால் அப்பாட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துரு. சரி சரி, அவனா அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிடவா? அம்மா எல்லாத்தையும் சொல்லாதம்மா, என்னம்மா நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி கூப்பிட்டு வா, பண்ணதெல்லாம் சொல்லாத. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன், நான் மட்டும் சொல்லக்கூடாதா என்ன? அம்மா என்னம்மா? சரிடா சரிடா, நான் கூப்பிட்டு வரேன், நீ பார்த்து என் மருமகளை கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி டேயோட அம்மா சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இங்கே சிரிச்சுக்கிட்டே டே திரும்ப ஜேகே தான் குளிச்சுட்டு டவலோடு வந்திருப்பாரு. அவரால் நடக்கவே முடிஞ்சிருக்காரு, பாவம் தத்தி தான் வந்திருப்பாரு. இப்போ நேராக அவரோட மொபைலை தான் எடுக்கிறாரு. மொபைலில் 100க்கு மேலே அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா மட்டும் இல்லை, நிறைய அவரோட கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கால் வந்து நம்பர்ஸ் கணக்கில் இருக்கும். இதை பார்க்குற ஜேகேக்கு தான் என்னாச்சு, ஏன் இவ்வளோ கால் பண்ணியிருக்காங்க எல்லாரும் நேற்று நைட்டு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸாக அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. இதை பார்க்குறட்டே தான் ஜேகே பக்கத்தில் வந்து நிற்க ஜேகே அந்த மொபைலை ஆன் பண்ணோன்னே
நீ தானே என் புருஷன், நான் தானே உன் புருஷன். அப்போ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு சொல்லு. அம்மா எங்கே என் மோதிரம்? எனக்கு மோதிரம் போடு. மோதிரம் போட்டால் தானே புருஷன். அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு ஜேகே கொடுத்த லைவ் தான். அதுதான் இப்போ அவருக்கு ரீல்ஸாக வந்திருக்கு. அவர் ஸ்க்ரோல் பண்ண அந்த மாதிரியே தான் ரீல்ஸ் வருது. இதை பார்க்குற ஜேகேக்கு தான் செம்ம ஷாக் ஆகுது. இப்போ அப்படியே அவர் ஏற்படுத்த மறைக்கிறாரு. ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்க, ஏன்டா இன்டர்வியூலாம் கொடுத்து வச்சுருக்க, அவ்வளோதான் பார்த்துக்க, என் மான மரியாதை எல்லாமே போச்சு. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் கேட்க போகிறாங்க. நீ என் புருஷனை எல்லாரும் நினச்சிக்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் நம்ம டேயை பார்த்து சொல்ல, இங்கே நம்ம டே தான் எப்படி நான் இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படி தானே, அது இங்கே கொடு அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட ஃபோனை வாங்கிதான் ஜேகேயோட ஃபேஸ் கிட்ட வச்சு, நல்லா கேளு, யார் சொன்னா? நீ தான் சொன்ன, நான் தான் அவன் புருஷன், நீ தான் என் புருஷன். நீ சொன்ன, நான் அதை திருப்பி சொன்னேன். இங்கே யாரால யார் இதானுச்சு? நான் இது பண்ணேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து நம்ம டே கேட்க, நீங்கள் ஜேகே தான், நான் தான் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா அதுக்காக தான் ஃபோன் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பார்த்துக்க. ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரியா அழுகிற மாதிரி சொல்ல, நீங்கள் டே தான், ஏன் பேசு, அவங்க அம்மா தானே, சொல்லு என்ன நைட் நடந்துச்சு. நைட் நடந்தது நான் எப்படி சொல்ல முடியும்? டே நைட்டு நீ குடிச்சிட்டு பண்ணதை சொல்லுடா, ஆனால் நைட்டு நான் பண்ணதை ஏன்டா நீ சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி டே சொல்ல. அதுவும் சரிதான், ஆனால் எங்கள் அம்மா நம்புவாங்களான்னு தெரியலையே. ஐயோ நீ வேற என் கையில், நீ ஏன்டா என் கையில் மோதிரம்லாம் போட்டேன்? எப்படி நான் போட்டேன்? டேய் நீ தான்டா என்னை போட வச்ச, நீ போடு என்னை போட்டு படுத்துனேன். நான் போகலைன்னா அங்கேருந்து வந்தே இருந்திருக்க மாட்டேன், அதனால தான் நான் போட்டேன். எப்படியே நிற்க போறியா இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் நம்ம ஜேகே பார்த்து கேட்க. இப்போ தான் நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு, அவர் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அதே டவலோட தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. டேயும் அந்த பாக்ஸரோட தான் நிற்கிறாரு. இது பார்க்குற ஜேகே தான் அவரோட கையை வச்சு மறைச்சிக்கிட்டு, என்னை பார்க்குற வேலை வச்சுக்கிட்டு ஒன்று அவ்வளோ தான் பார்த்துக்க, என்னை பார்க்காதடா திருப்பிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பார்த்து சொன்ன. நான் தான் நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டேனே, இப்போ நீ மறைச்சாமட்டு என்ன? நான் ஃபுல்லாக பார்த்து அதுக்கப்புறம் தொட்டு வாய் மூடு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு டே தள்ளி விட்டுட்டு தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேக்கு தான் மெசேஜ் வருது அவங்க அப்பா கிட்டேருந்து, வீட்டுக்கு வர சொல்லி அவங்க அப்பா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதோட நைட்டு கூட இந்த பையனையும் கூட்டு வர சொல்லியிருப்பாங்க. இதை பார்க்குற ஜேகேக்கு தான், எங்கள் அப்பா ஏன்டா ஒன்று கூட்டு வர சொல்கிறாரு? என்கிட்ட கேட்டா உங்கள் அப்பாட்ட கேளு, உங்கள் அப்பா தானே கூட்டு வர சொல்கிறாரு. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஐயோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவருக்கே சொல்லிட்டு இப்போ நேரம் ஜேகேயோட வீட்டுக்கு தான் டேயும் ஜேகேயும் போகிறாங்க. டேயும் ஜேகேயும் தான் ஜேகே வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க. ஜேகேயோட அம்மா தான் ரொம்ப கவுண்டா 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா ஜேகே ஃபேமிலி டே ஃபேமிலின்னு 2 ஃபேமிலியுமே இருக்குது. இங்கே டே தான் உள்ளே போய் நேராக அவங்க அப்பா கிட்டே போய் நிற்கிறாரு. ஜேகே உள்ளே வரும்போது யோசிச்சுக்கிட்டே வராரு. நைட்டு நான் பண்ண ரகலைக்கு விளக்கமாறு எடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன ஆரத்தி எடுக்கிறாங்க. இன்னும் யாரும் 2 பேரும் புதுசாக, ஐயோ என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜேகே மனசுக்குள்ளே புலம்பிட்டு வரேன். இங்கே ஜேகேயோட அம்மா தான் நேராக ஜேகேவை உள்ளே தான் கூப்பிட்டு போகிறாங்க. நான் உனக்கு எத்தனை பொண்ணு பார்த்தேன், அப்போல்லாம் வேணான்னு சொன்னியே, நீ லவ் பண்ணுறது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உனக்கு அப்பயே கட்டி வச்சுருப்பேனே, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? உங்கள் அத்தை ஃபோன் சொல்லி தான் எனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எவனோ வந்து வீடியோ போடுறான், நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அம்மா உனக்கு சூப்பராக கல்யாணம் பண்ணி கல்யாண வீடியோ எடுத்து கொடுத்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட அம்மா ஜேகே கிட்ட சொல்ல. இங்கே ஜேகே தான், ஐயோ அம்மா நீ வேற ஏம்மா, ஆமாம் நீங்கள் யார் புதுசாக 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவங்க அம்மா பார்த்து கேட்க. யார் அந்த 2 பேருன்னா உனக்கு தெரியாதா? நீ ஒரு பையனை எடுத்துகிட்டு வந்தில்ல, அந்த பையனோட அம்மா அப்பா தான். இந்த பையனை தான் உனக்கு வந்து நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தது, நான் கூட அம்மா ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னேன்னே, அது இந்த பையன்தான்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட அம்மா ஜேகே கிட்ட சொல்ல. எங்கள் ஜேகே தான் இதை கேட்டவர் விறுவிறுன்னு போய் டேயோட கை பிடிச்சி எடுத்துட்டு தான் கார்டன் சைடு போகிறாரு. உனக்கு இந்த முன்னாடியே தெரியுமாடா?
அப்படிங்கிற மாதிரி ஜேகேட்டே பார்த்து கேட்க, தெரியாதே. பொய் சொல்லாதடா, உனக்கு என்ன முன்னாடியே தெரியும், நீ தெரிஞ்சு தானே எனக்கு கிளப்பில் வந்து பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஜேகேட்டே கேட்க, எனக்கு ஒன்று முன்னாடிலாம் தெரியாது. எங்கள் அம்மா இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்து பையன் இருக்கான் போய் பாரு அப்படின்னாங்க. சரி அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக வந்த இடத்துல நீ தான் பேசி என்னை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன், அவ்வளோதான். மற்றபடி நான் உன்னை தேடி இதெல்லாம் பண்ணணும்னு வரல, ஓகேவா? ஜஸ்ட் பார்க்க வந்தேன், நீ மற்றதெல்லாம் பண்ண வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டே சொல்ல, பாவி பையலே உன்னை, ஆமாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா உண்மையாகவே அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜேகே கேட்க, பிடிச்சிருக்கேன், பிடிச்சனால தானே உன் கூட இருந்தேன், உன்னை பண்ணேன். ஐயோ அதையே சொல்லி சொல்லி காட்டாதடா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது? என்ன மாதிரியாக இருந்தாலும் சொல்லு, நான் பண்ணுறேன். சி உன் நினப்பு ஃபுல்லாக அதில் தான் இருக்குமா? நான் அதை சொல்லலை. அப்புறம் இல்லை, என்னை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த லவ் மேலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, எனக்கு லவ் இருக்கானே தெரியாது. அதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து கேட்க, தான் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உனக்கு எப்போ லவ் பண்ண தோணுதோ பண்ணு. எனக்கு உன்னை பார்த்தோன்னே தோணுச்சு, நான் பண்ணுறேன். இப்போயும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட இடுப்பு பிடிச்சி தான் கிட்ட இழுக்கிறாரு. உனக்கு என்னை கட்டிக்க ஓகேவா? நீ இப்படியே வேணாலும் இரு, நான் ஒன்றுமே சொல்ல. உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம ஜேகே பார்த்து கேட்க, இங்கிட்டே தான் ஜேகேயோட ஹிப்பில் கையை போட்டு கிட்ட இழுத்து நிற்க வச்சுக்கிறாரு. இங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொல்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தரல. எனக்கு உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன்னு தோணுது. உனக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு வேணும் நிற்க, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம். தென் சமாளிக்கிறதுலாம் ஒன்று பெரிய விஷயம் இல்லை எனக்கு. உனக்கு என்ன நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, இங்கே ஜேகே தான், அது எனக்கும் ஓகே தான், ஆனால் அப்புறம் என்னடா ஆனால் உனக்கு ஓகே தானே? எனக்குலாம் நினைக்கிறீங்கள? பண்ணிக்கிறேன். அதை ஏன்டா இழுக்கிற? பண்ணிக்கிற அவ்வளோதானே. ஏன்டா கிஸ் பண்ண? அதான் பண்ணிக்கிறேன்ட்டியே. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் தான் உன் புருஷன்னு ஒரு ஃபுல்லாக சொல்லிட்டேன். இப்போ உண்மையாகவே உன் புருஷன் ஆக போகிறேன். அப்புறம் என்ன, நான் கிஸ் அடிக்காமல் வேறு அடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளோதான்டா ஸ்டோரி, இதோட முடியுது. ஒரு வேலையை இந்த ஸ்டோரியை நான் முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரியை முடிக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது எப்படி பண்ணியிருக்கேன்னு சீரியஸாக எனக்கு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரில. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தென் பாய் ஆராஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் அகைன் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன்.